இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குதத்த ஆராதனை ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. எந்த மனுஷன் உன்னை கைவிட்டாலும் உன் ஜபத்துக்கு வெயிட் கொடுத்துட்டு இருக்க, கனப்படுத்திட்டு இருக்கிற ஆண்டவரை மறக்கவே மாட்டார். இடம் ஐபிஏ திருச்சபை காத்தான் சாவடி. தேவ செய்தியாளர் சகோதரர் டி ஹென்றி சாமுவேல். இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் தரங்கம்பாடி. உன் வாழ்க்கையில நீ கூப்பிட்டு பாரு, சத்தமா கூப்பிட்டு பாரு, கண்ணீரோடு கூப்பிட்டு பாரு, வேதனையோடு கூப்பிட்டு பாரு, உன் ஆண்டவர் அருகிலே வந்து நிற்பார். இப்ப இந்த வாக்கு இல்லாம உங்களால நடக்க முடியாதா? நடக்க முடியாது, நடந்ததே இல்ல. கசப்புகை கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வரும். பிசாசின் கட்டிகள், வில்லிய சூனிய கட்டிகள், வியாதிகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற சபை பாகுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 98943506. வாக்கு தத்துவம் எடுத்து வாசிப்போம். அது ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு தோல்வியிலே இருந்திருக்கிறோம் என்றுதானே அர்த்தம். ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு பலவீனம், அல்லது ஏதோ ஒரு நாம் விரும்பாத ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப அழுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரியம் நம்மை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஏதோ ஒரு விஷயம் நாம் ஜெயத்தை தேடி ஓடியும் நாடியும் அதை கிடைக்காமல் ஏக்கத்தோடு ஏமாற்றத்தோடு இருக்கிறோம் என்றுதானே அர்த்தம். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். தலையில கை வச்சுக்கோங்க. நான் இந்த மாசம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனா இருப்பேன். சொல்லுங்க, அப்படியே உங்களை பார்த்து சொல்லுங்க. நான் இந்த மாதம் முற்றும் ஜெயம் கொள்ளுவேன். கர்த்தர் என்னை ஜெயிக்க வைப்பார், கர்த்தர் என்னை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நம்மீது அன்பாய் இருக்கிற ஒரு தெய்வம். வேதம் சொல்லுகிறது உபாகம் 4:37 அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால், பிதாக்களில் அன்பு வைத்த இறைவன். நம்முடைய பிதா தேவனால் அன்பு கூறப்பட்டவர். எங்க அப்பா பேர் கண்ணன். எங்க அப்பா பேர் என்ன? கண்ணன். அவர் ஒரு இந்து மார்க்கத்தை சார்ந்தவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்க அப்பா எப்படியோ இயேசுவை ஏற்றுக்கொண்டார். படிக்கும் போது கேள்விப்பட்டதுதான், சிஎஸ்ஐல படிச்சாராம், மானம்பூஜாவடியிலேயமா. அங்க இருக்கிற ஸ்கூல்ல படிக்கும் பொழுது இயேசுவின் அன்பால் ஈர்க்கப்பட்டவர். அன்னைக்கே பிதா அவர் மீது அன்பா இருந்திருக்கிறார். எனவே அவருடைய மகன் எங்க தாத்தா ஹென்றி சத்யநாதன், அவர் மிகப்பெரிய ஊழியக்காரர். அரிக்கன் லைட்டை தூக்கிட்டு சுத்தாத ஏரியாவே கிடையாது, அரிக்கன் லைட்டை வச்சுக்கிட்டு போகாத இடம் கிடையாது. ஹென்றி சத்யநாதனுடைய பேரன் ஹென்றி சாமுவேல். நம்முடைய முற்பிதாக்களில் தேவன் வைத்த அன்பு ஏதோ இன்னைக்கு நேத்து இந்த அன்பு உருவாகவில்லை. ஏதோ இன்னைக்கு நேத்துலாம் தேவன் நம்ம மேல அன்பா வச்சு இப்படி எல்லாம் கொண்டு வரல. நம்முடைய முற்பிதாக்களை தேவன் தெரிந்தெடுத்து வைத்திருந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது உபாகம் 7:7-8 நீங்கள் திரட்சியான ஜனம் என்று நினைத்து கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைக்கவில்லை. பெரிய ஜாதி, பெரிய இனம், பெரிய கோத்திரம், பெரிய குடும்பம். எனவே இந்த ஒரு பிள்ளையை தொட்டால் 50 குடும்பம் உள்ள வந்துரும் அப்படிலாம் நினைச்சு தேவன் நம்ம மேல அன்பு வைக்கலையாம். தேவன் உங்கள் மீது அன்பு வைக்கும் பொழுது நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு ரிவைன் பட்டன் இருந்து ரிவைன் பண்ணி பார்த்தா, என் வாழ்க்கையை நான் நினைச்சு பார்த்தா,
எப்படி தேவன் என்னை ஊழியக்காரனாய் ஏற்படுத்தினார். என்னுடைய அப்பா ஊழியக்காரரா இல்ல, எங்க அம்மா ஊழியக்காரங்களா இல்ல. பின்ன ஏன் நான் ஊழியத்திற்கு வந்தேன்? ஊழியத்திற்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் 1ஆம் நம்பர் ரோக்கு பிடிச்சவனா ஊரை சுத்திக்கிட்டு இருந்தவன், பல விஷயங்கள்ல அடிபட்டவன். ஒரு நாளைக்கு 5 சினிமா பார்ப்பாங்க. இதுதான் கம்ப்ளைண்டா வரும் எங்க அப்பாட்ட. எங்க வார்டன் அனுப்புவார், உங்க மவன் சோரரி குஜி சினிமாவுக்கு போயிடுறான். இதுதான் பெரிய கம்ப்ளைண்டா வரும். நாங்க சினிமாவுக்கு போய் உள்ள செகண்ட் ஷோ உட்காந்துருப்போம். வார்டன் வருவார், நேரம் வந்து வரிசையில டார்ச் அடிப்பாரு. அந்த சினிமா தியேட்டருக்கு வந்துருவார். இருந்தாலும் அப்படியே அடிப்பார் பாருங்க. வரிசையில நாங்க 4 பேர் உட்காந்துருப்போம். எல்லாம் கவனிக்கணும். அந்த ஆளு ஹாஸ்டல்ல வரதுக்குள்ள நாங்க குறுக்கோழி ஏறி வந்து சந்தோழியா ஓடி சாக்கடையிலையும் குறுக்க உடையாந்து வந்து முள்ளுலையும் காட்டிலையும் ஏறி வந்து ஓடி வந்து ஹாஸ்டல்ல வந்து படுத்துக்கிட்டு போறிய போத்திப்பா. அங்கேருந்து வந்து இழுத்து பார்ப்பாரு, இங்க படுத்து கிடப்பான். நான் அப்படிப்பட்ட ஆளு. அடிக்கிற அடியில் அந்த சினிமா டிக்கெட்டை வாங்கி வச்சுப்பாரு. நோட்ஸ் அந்த நோட்டில் போட்டு பின் பண்ணி வச்சுருவார். இந்த தேதியில் இந்த தேட்டரில் நான் வந்து உன்னை கையும் மையுமாய் பிடித்தேன், இனி நான் செய்ய மாட்டேன், செய்தாலும் ஹாஸ்டல் விட்டு நான் விலையை கொடுக்குறேன். எங்கள் அப்பா போட்டு சாத்துவார் என்ன. அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டு, வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இன்னைக்கெல்லாம் ஏசுநாதர் என்ன பிடிக்கலன்னா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவனையாவது அடிச்சுட்டு நான் ஜெயில கிடப்பேன். அது வேற கதை. தேவன் கொஞ்சமா இருக்கும் போதே நம் மீது அன்பு வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ என்னை யாரும் ஏற்படுத்தல, நீ வா இன்னாருடைய மகன் நீ வா, நீ வந்து ஊழியர் செய், யாரும் என்னை ஏற்படுத்தல, யாரும் என்னை அமர்த்தல. நான் போய் அரசரடில் போய் படிச்சுவிட்டு வெள்ளை இங்கே போட்டுக்கிட்டு கருப்பு கயிறை போட்டுவிட்டு நீ இந்த ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் கூட ஊழியம் செஞ்சா வாங்க ஐயா நல்லா செய்யுங்கிறான். நம்மளாலதான் விட மாட்டான். நல்லா கவனிக்கணும். ஒரு எல்லைகளை அவர்கள் நாட்டிக் கொள்ளுகிறார்கள். வாழவும் விடவில்லை, சாகவும் விடுகிறதில்லை. எனவே அப்படிப்பட்ட இடத்தில் தேவனை தெரிந்து கொள்ளவும் இல்லை. அவர் பாஸுக்கு படிச்சிட்டாருங்க அதனால பாஸ் இல்ல. எதுக்கு நான் சொல்றேன்னா, தேவன் நம் மீது வைத்த அன்பு. நீ கொஞ்ச ஜனமா இருக்கும் போது அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து, யார் மேல் அன்பு வைக்கிறாரோ அந்நியன் மேல் அன்பு வைக்கிறார். இயேசுவை அறியாத ஜனங்கள் மேல், இயேசுவை புரியாத ஜனங்கள் மேல் தேவனுடைய அன்பு அது வேற லெவல்ல இருக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா அன்பு கூர்ந்தார், இவ்வளவா அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. என் அன்பு தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு தம்முடைய அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தினார். ஒருவர் தன் சிநேகிதருக்காக கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தில் இல்லை. ஆனால் இயேசு நமக்காக, உனக்காக, எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் வைத்த அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் சொல்லுங்க அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பில் பயம் இல்லை. அவருடைய அன்பு பூரணமானது. அவருடைய அன்பு ஒவ்வொரு மனுஷனையும் பரிசுத்தவானாய், நீதிமானாய், விசுவாசியாய், நல்லவர்களாய் மாற்றக்கூடிய மாபெரும் வலிமை பெற்றது. அந்த அன்பினால தான் நாம ஜெயம் கொள்ள போகிறோம். கையை தட்டி ஆமென் சொல்லி, அந்த அன்பு நம்ம மேல இருப்பதினாலே, அந்த அன்பு நம்மோடு கூட இருப்பதினாலே. பிள்ளைங்க வந்து ஜெபம் பண்ணுது. பிரின்சிலாம் வந்து மைக்க பிடிச்சதே கிடையாது இது வரைக்கும், இத்தனை வருஷத்துல. புதன்கிழமை ஆவியான சொன்னப்பா அதுக்கு ஜெபக்கு பிடிக்குப்பா, அந்த பிள்ளைகிட்ட கொடுப்பா. தக்க புக்கு தான் பண்ணிச்சு. இதான முதல் அனுபவம். நான் சொல்றது நல்லா புரியுதுங்களா? ஒருவரையும் கெட்டு போகாமல் அவர்களை வாழ வைத்து உயர்த்தி அழகு பார்ப்பதுதான் தேவனுடைய பரிபூரண அன்பு. அந்த அன்பினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லி அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் அன்பாய் இருக்கிறோம் என்றால் அந்த அன்பிலே இருள் இருக்கக்கூடாது, அந்த அன்பிலே குறைவு இருக்கக்கூடாது. தேவன் நம் மீது அன்பாய் இருக்கிறார். அதனாலதான் இங்க ரோமர்ல பவுல் சொல்லுகிறார், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நம்மில் அன்பு கூறுகிறவராலே.
நம்மீது அன்பு வைக்கிற ஒரு தெய்வம். முற்றிலும் ஜெயம், முற்றிலும் ஜெயம். ஒரு ஜெயிக்க போறோம் நம்ம. இந்த ஜூலை மாதம் ஒரு ஜெயம் நிறைந்த ஒரு மாதம். ஜெயத்திற்கு தேவன் நமக்கு பிரதிஷ்டை பண்ணி கொடுத்த ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம். ஆமீன் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். அவர் சொன்ன சாட்சியை நான் வச்சிருக்கிறேன். அவருக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு நாள் ரொம்ப டிப்ரெஷன், மனம் உடைஞ்சு போய் சாகலான்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தார். 2-3 நாளா அதே எண்ணம். 2 பிள்ளைகள், ஒரு மனைவி உண்டு. வாழ்க்கையில தோல்வி 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 தோல்வி. அவர் எனக்கு போன் பண்ணார். ஐயா, நான் இந்த ஊர்ல இருந்து பேசுறேங்க, திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரதர். என் பேர் இந்து, நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன். சரி, என்ன விஷயம்? அவர் சொன்னாரு, நான் மரணத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் நான் யூடியூப்ல அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன், படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஐயா. அந்த படத்துக்கு கீழே உங்களுடைய முகம் போட்ட ஒரு பதிவு வந்தது. பார்த்த உடனே ஏதோ என்னை கவர்ந்ததை போல இருந்தது. சரி, உள்ள போய் பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுல மரணத்திற்கு எதிரான காரியங்களை குறித்து பேசினீங்க. அன்னைக்கு நான் இயேசுவுக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுத்தேன். 3 மாத காலம் நான் உங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்தா நான் வளர்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். சர்ச்சுக்கு போறீங்களான்னு கேட்டேன். எனக்கு சர்ச்சினா என்னன்னே தெரியாதுன்னாரு. பக்கத்தில் ஏதாவது சர்ச்சு இருந்தா போங்க, அப்படி இருக்கக்கூடாது. இல்லைங்கய்யா, உங்களுடைய செய்தியே எனக்கு போதுமானதா இருக்கு. இப்ப என் மனைவிட்டையும் காட்டுறேன், நாங்க குடும்பமா பார்க்கிறோம். நான் சொன்னேன், பக்கத்துல இன்னாரு இருக்கிறாங்க, திருவள்ளூர்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை போய் பாருங்க, அவர் உங்களை வழிநடத்துவார். என் அன்பு தேவ ஜனமே, ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பதுதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. ஒருவேளை அந்த மனுஷன் மரிச்சிருந்தார்னா எங்க போயிருப்பான்னு தெரியாது. இந்த ரித்திகாவா ஒரு அம்மா சூசைட் பண்ணுச்ச, புரியல? ரித்தன்யா, கரெக்டா? அந்த குரலை கேட்டீங்களா யாராவது? வாய்ஸ் அது எவ்வளவு அந்த கடைசியில் அந்த ஆன்மா போராடுகிற வாய்ஸ் அது. அந்த குரலை கேட்டுட்டு ஒரு நாள் பூரா எனக்கு பசியே இல்லை தம்பி. எல்லாம் இருக்கு, 300 பவுன், 70 லட்சம் ரூபாய் வாழ்வ காரு, 5 கோடி ரூபாய் டெபாசிட், எல்லாம் இருக்கு. இயேசு இல்ல, வார்த்தை இல்ல. எனவே அந்த குரல்ல பார்க்கும்போது மரணத்தோடு போராடுகிற அந்த ஆன்மாவின் ஒரு குரலாய் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான், அப்செட் ஆயிட்டேன் நான். அன்னைக்கு ஃபுல்லாவே அப்செட் ஆயிட்டேன். எங்க போனாலும் அதே வாய்ஸ், ஏன்டா இதை கேட்டேன் ஆயிட்டு. நல்லா கவனிங்க, இப்படி இந்த பூமியில எவ்வளவு பேர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அழிகிற ஜனத்தோடு நம்மை வைக்காமல் மாதமானா ஒரு ஹென்றி சாமியல் இருக்கிற ஒரு தேவ மனுஷன் உங்களுக்காக முன்னாடி வந்து நிக்கிறான், உங்களை வாழ்த்துறான், உங்க பிரச்சனை என்னன்னு கேட்கறான். சமயத்தில் பைய தூக்கிட்டு கூட போவீங்க, ஏன் போவீங்கன்னு கூட கேட்காம உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்களை பிளஸ் பண்ணி அனுப்புறானே. எதற்காக தெரியுமா? நீங்கள் கொஞ்ச ஜனமா இருக்கும்போது தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பின் வெளிப்பாடு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீ அதிக ஜனமாய், நீ சூப்பரா, அப்படி இல்ல. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் நம் மீது அன்பா இருக்கிறார். அந்த அன்பினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். எந்த சூழ்நிலையில பவுல் இதை சொன்னார்? 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதனுடைய 35ஆம் வசனத்தை படிங்களா. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ. எவ்வளவு பாருங்க, நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா தோல்வி, எல்லா பலவீனங்கள், இந்த மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி இல்ல, எங்களுக்கும் அப்படித்தான். 2 பக்கம் மாட்டி, இந்த பக்கம் மாட்டி அந்த பக்கம் மாட்டி. நான் ஞானசானம் எடுக்கலன்னு ஒரு குரூப் பேசுது, நான் டிஎல்சி காரன்னு ஒரு குரூப் பேசுது, இவன் சபையிலேருந்து ஜனங்களை திருடுறான்னு ஒரு குரூப் பேசுது, இவனை உள்ளே விட்டுறாங்க, சபையை விட்டுறாங்க, சபையில் இருக்க பேயெல்லாம் விரட்டி விடுவான், அப்புறம் நம்மளை யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க ஜனங்கள்னு ஒரு குரூப் பேசுது. பேசட்டும், போனது போகட்டும், புவி விசை பேசட்டும், பொல்லானன்புகள் எய்திடட்டும்,
ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், அன்பு மிகும் பேரின்பமென கருள் என் மீட்பருயிரோ இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அன்னைக்கு மரணம், அன்னைக்கு பசி, அன்னைக்கு நிர்வாணம், அன்னைக்கு நாசமோசம், இன்றைக்கு பழிச்சொல், அவமானம், நிந்தை, தூஷணம். ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்ள போகிறோம். கையை தட்டணும். இவை எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள போகிறோம். எத்தனை வேதனைகள், எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை வித்தியாசமான நிர்பந்தமான நிலைமைகள் இருந்தாலும் உன் கையை பிடிச்சவரு உன் மரணம் வரை உன்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? எத்தனை பேர் நம்புறீங்க? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இதை விசுவாசிக்கணும், நீங்க நம்பணும், இதை நம்பணும். நாம ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையை தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்முடைய இருதயத்தை இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க. நம்முடைய வாழ்வாதாரத்தை இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க. நம்முடைய தேவைகளை இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க. நம்முடைய இயலாமையை இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். ஆமென் சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அவர் முற்றிலும் நம்மை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றி கொடுப்பார். 3 காரியம் சொல்றாங்க. முதலாவது, ஏன் இந்த ஜெயம் நமக்கு? ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு முதலாவது அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம். பக்கத்தில் கைப்பிடிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி. நீ 1000 தீர்மானத்தோட இங்க வந்திருக்கலாம். அவர் ஒரு தீர்மானம் வச்சிருக்காரு. தம்பி தங்கச்சி, உன்னை எப்படி உருவாக்கணும்னு அவர் தீர்மானிச்சிருக்கிறார். நீ 1000 பிரச்சனையோட 1000 நினைவுகளோட மெசேஜ் ஆரம்பிக்கவே இல்லை. வா உள்ள வனவின் உள்ள வாங்க போறப்ப உட்காருங்க, வாங்க உள்ள வாங்க. நல்லா கவனிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி நமக்கு ஒரு தீர்மானத்தை கர்த்தர் வைத்திருக்க. நம்ம மீது ஒரு தீர்மானம் இருக்கிறது. பக்கத்தில் கை பிடிங்களேன். கவலைப்படாதீங்கன்னு சொல்லு. கர்த்தர் உன்னை தீர்மானிச்சுதான் அழைச்சிருக்கிறார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை ரட்சித்தாராம். வேதம் சொல்லுது, நம்முடைய கிரியைகளின்படி அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நல்லா பாட்டு பாடுவாருங்க ஹென்றி சாமுவேல், அதனால ரட்சிப்புல நடத்திடுவோம். நல்லா தம்பி கீபோர்டு வாசிப்பார் ஜோஷுவா தம்பி, அதனால ரட்சித்துருவோம். இல்ல, அவர் ஒரு பிளான் வச்சிருக்கார். உன் மேல அவருடைய பிளான் இருக்கு. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் விடுதலை ஆகணுங்கிறது? என்ன சத்யராஜ் குடும்பம் கட்டப்பட்டிருக்கா இல்லையா? இப்போ மரண பயத்துல தானே வந்திய. என்னடா சத்யராஜ், மரண பயத்துல தானே வந்த? ஐயோ இந்த வியாதி வந்திருக்குமோ, இப்படி ஆயிருக்குமோ, இப்படி நடந்திருக்குமோ. பாவம், பாவம் ஒரு மனிதனை கொல்லும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். ஒரு தீர்மானம். இந்த சத்யராஜ் தம்பி 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சேன் ஒரு கிராம கூட்டத்தில். அதுக்கு பிறகு உன்னை பார்க்கவே இல்லைண்ணா. இப்போ நான் பார்க்கவே இல்லை. அவன் ஏதோ சர்ச்சில் போய் மெம்பர் ஆகிட்டான், இருந்தான். இந்த வருஷம் ஜனவரியில் நடந்த கூட்டத்தில் வந்தான். ஜனவரி தானே, அதில் வந்தான். அண்ணே நான் தான் சத்யராஜ். ஆமாட்டா நல்லா இருக்கியாடா அண்ணன். அப்படியே காலில் விழுந்துட்டான். அழுகுறான் அழுகுறான், அவ்வளோ நேரம் அழுகுறான். குடும்பமே அழுகுது, என்னன்னே தெரியல. இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறான். என்ன காரணம்? இதுதான் தேவனுடைய திட்டம். நீ அழக்கூடாது, நீ சிரிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தீர்மானத்தின்படி கர்த்தர் நம்மை அழைத்தார். நீ அழைப்பை பெற்ற பிள்ளை. நான் அந்த கூட்டத்தை பார்த்து எப்பயுமே நான் ஏமாற மாட்டேங்க. கூட்டத்தை பார்த்து எப்பயுமே நான் ஏமாற மாட்டேன். 4 இருந்தாலும் நறுக்குன்னு இருக்குன்னு நினைப்பேன் நான். இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்கும். உண்மையில் எப்பா இவ்வளோ கூட்டம் வந்திருக்கப்பா, இதில் எத்தனை உள்ள உட்காந்துருக்கோ தெரியல, அப்படிதான் யோசிப்பேன். எதற்காக தேவன் நம்மை அழைத்தார்? என்ன நோக்கம்? நான் ரொம்ப ஸ்பீடா போறேன். நான் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை படிங்களேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ
கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் நோவாவுக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மற்றவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம், அப்படிதானே? நோவாவுக்கோ அப்படின்னா அந்த ஒரு மனுஷனுக்கு, அந்த மனுஷன் மூலமா இருக்கிற 8 பேருக்கு, அந்த மனுஷன் மூலமா இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு. என்ன ரீசன்? என்ன அங்க வேற மாதிரி இருந்தது, சோத்திரம் வேற மாதிரி இருந்தது. தேவதூதர்கள் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு இறங்கி வந்து விழுந்து போன தூதர்கள் கல்யாணம் பண்ணிட்டாங்க. தேசம் தீட்டப்பட்டது. அதன் வழியாய் வந்த அநேக ராட்சதர்கள் அங்கே இருந்தார்கள். ஆனா நோவா கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். நோவா கர்த்தரை சார்ந்து நடந்தவன். வேதம் சொல்லுகிறது 6:6 மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, இந்த மனுஷனை ஏன் நாம் உண்டாக்கினோம்? வேதம் சொல்லுகிறது அவருடைய இருதயம் விசனமாய் இருந்தது. ஆனா நோவா என்கிற ஒரு மனுஷன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். இன்னைக்கு தேவன் நம்முடைய தெருவை பார்க்கிறார், நம்முடைய குடும்பத்தை பார்க்கிறார், நம்முடைய எல்லைகளை பார்க்கிறார். ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா 4 பேர் வேற மாதிரி இருந்தா, நீ ஒரு மாதிரி இருந்தா ஆண்டவர் உன் மேல தன்னுடைய கண்களை வைப்பார், கிருபையை வைப்பார், உன் மேல அந்த திட்டத்தை வைப்பார், உன் மேல அந்த தீர்மானத்தை வைப்பார். எல்லாரும் வச்சுலாம் தேவன் பயன்படுத்திட மாட்டார். பணத்தை வச்சு பயன்படுத்திட மாட்டார், புகழை வச்சு பயன்படுத்திட மாட்டார். நான் பார்த்திருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன். குஜராத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இயேசுன்னு சொன்னா அடிச்சு வெட்டி கொண்டுருவான். அப்படிப்பட்ட இடத்துல எங்க மிஷனரிகள் இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 50 பேர் 60 பேர் ஆதாயப்படுத்துறாங்க. நான் சொல்றது என்னன்னா, புகழ்பெற்ற ஊழியர்கள் இப்படி இறங்கி போய் ஊழியம் செய்ய முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப பால் தினரை நாங்க அனுப்புனா அவரு ஆதிவாசிகள் மத்தியில் போய் ஊழியம் செய்வாரா? தம்பி, வாய்ப்பே கிடையாது, போக மாட்டாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாராம், ஒரு பாஸ்ட் மயிலாடுதுறை பக்கத்துல இருந்து, அவரு என்னங்க சுவிசேஷகர் தானே என்ன? நான் சொன்னேன், சரி நான் சுவிசேஷம் தானே, இல்லைன்னு சொல்லல. சுவிசேஷகனுடைய கால்கள் தான் மலையின் மேல் அழகா இருக்குன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. பாஸ்டர்ஸோட கால்கள் அழகா இருக்குன்னு பைபிள்ல சொல்லல. நான் சொல்ல கரெக்ட் தானே? நீ எப்படி வேணாலும் நீ எப்படி போட்டாலும் திருப்பி நான் போடுவேன். நான் என்ன சொல்றேன், இந்த சுவிசேஷகன் 3 நாள் உபவாசம் பண்றேன். எந்த சர்ச்சை பாஸ்டராவது, நான் யாருக்கு எதிரி கிடையாதுங்க, இது ஒரு அறைகோல் தான். எந்த சர்ச்சை பாஸ்டராவது வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி தன் ஆடுகளுக்காக 10 மணி நேரமோ 6 மணி நேரமோ 5 மணி நேரம், ஏங்க 2 மணி நேரம் முழங்கால் போடுற பாஸ்டர் யாரா இருக்காங்களா சொல்லுங்க? நான் 2 பேரை கொண்டு வந்து விடுறேன், அவங்களுக்குள்ள இருக்கிற மந்திர கட்ட நான் வெளியில் எடுக்கிறேன், ஜெபம் பண்ணி நீ எடு, ஈஸியா சொல்லிடுவாங்க. சுவிசேஷகன் தானே, அவங்க அப்படி தானே இப்படி தானே. ஒருவேளை மனுஷன் இதை மறக்கலாங்க, கர்த்தர் இதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நோவாவுக்கோ எல்லாரும் போற போக்குல போகணும், எல்லாரும் போற போக்குல போகணும். ஒருத்த மட்டும் எதிர்த்து போறான்னு வச்சுங்களேன், உலகமே எதிர்க்கும். உண்மைதானே நான் சொல்றது? உண்மைதானே நான் சொல்றது? ஒரு எதிர்த்து நம்ம பேசுறோம், ஒரு பரிசுத்தமாய் வாழ்றோம், ஒரு நீதியா வாழ்றோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? என்ன வரும்? என்ன வரும்? பிரச்சனை வரும். என்னையா ரொம்ப பேசுறாரு அப்படிமா. நோவாவும் அப்படிதான். அவன் 4 முன்னாடி வச்சுக்கிட்டு வாழ்ந்தான். இந்த ஆளு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வாழ்ந்தாரு. என்ன சொல்லி பிழைக்க தெரியாது, 4 வச்சுக்கடா. என்ன தண்ணி அடிக்க மாட்டானா, சரக்கு அடிக்க மாட்டானா, வித்தியாசமா பொழுது அப்படி நினைப்பான். கேவலமா தான் பேசுவான், வித்தியாசமா தான் இருப்போம். பார்த்தா நம்மள எப்படி இருக்கும்? சாம்பார் மாதிரி தயிர் சோறு மாதிரி தான் தெரியும். சோத்திரம் புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம யாரு? சாம்பாருங்க சொல்றோம்ல, சாம்பாருங்க தயிர் சோறுங்க இருக்கட்டும். ஆனா பைபிள் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நோவாவை குறித்து கர்த்தர் ஒரு தீர்மானம் வச்சிருந்தாரு. மகனே மகளே, நீ படிக்கிற காலேஜில் நீ வித்தியாசமா தான் இருக்கணும். எல்லாரும் இப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு பேண்ட் வந்து எங்க ஏறிட்டு இருக்கு, இப்ப அப்படியே கணுக்கால இருந்து அப்படியே ஏறி இப்ப எங்க வந்துட்டு கெண்டகாலுக்கு வந்துட்டு. சோத்திரம். அந்த மாதிரி யாராவது ட்ரௌசர் போட்டு அலைஞ்சானா சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க, தொலைஞ்சு போட்டோம். இடரல் வராமல் இருப்பது கூடாத காரியம்.
யாரால் இடரல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. என் வேதம் சொல்லுது. இடரல் வராமல் இருப்பது கூடாத காரியம், ஆனால் எவனால் எவளால் இடரல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. இது என்னுடைய ஸ்பீச் கிடையாது, இது வேதத்தில் எழுதியிருக்கிற சட்டம். இன்னைக்கு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்யுது? குறைஞ்சிக்கிட்டே போகுது, அப்படியே மேல போயிட்டே இருக்கு. சோத்திரம். இது என்ன? இது தண்டனையா? இது என்ன? இது எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஏன் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங்? என்னன்னு ஒண்ணும் புரியல. பேய். கர்த்தர் சொன்னார், என்ற சோதோம் கொமோரா அழிவு சீக்கிரத்தில் தேசத்தில் வரப்போகிறது. நான் சொன்னது எதுவுமே ஃபெயிலியர் ஆனது இல்லைங்க. இதுவும் ஃபெயிலியர் ஆகாது, இதுவும் ஃபெயிலியர் ஆகாது. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உலகம் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஆம்பளைக்கு பொம்பளை மசாஜ் பண்ணி விடுறா, பொம்பளைக்கு ஆம்பளை மசாஜ் பண்ணி விடுறான். நான் சொல்றது கரெக்டா இல்லையா? ஆம்பளைக்கு பொம்பளை புடவை கட்டி விடுறாங்க. என் பொம்பளைக்கு புடவையே கட்ட தெரியாதா? யோசனை பண்ணி பாருங்க. நடிகைகளுக்கு ஆண் புடவை கட்டி விடுறான். ரொம்ப வேதனையா இருக்கு. இதெல்லாம் அக்கிரமமா இருக்கு. டாட்டோ, உடம்பு பூரா டாட்டோ போட்டுக்கிறாளுங்க. மூக்க அறுத்துக்கிறான், கண்ணுக்குள்ள டாட்டோ போட்டு சிவப்பாக்கிக்கிறான், கண்ணை பச்சையாக்கிக்கிறான், நீளமாக்கிக்கிறான். இது என்ன தெரியுமா? ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட் இது. இந்த உலகத்தை அழிக்க வந்த பொல்லாத, பாதாளத்திலிருந்து ஏறி வந்திருக்கிற பொல்லாத ஆவி. இந்த ஆவியை விரட்டணும்னா நீ கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்படணும். இந்த ஆவிக்கு நீ எதிர்த்து நிக்கணும்னா ஒரு எலியாவின் பக்தி வைராக்கியம் உனக்குள்ள வரணும். நீங்க அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த கடைசி கால சத்துருவை நம்மளால அழிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அன்றைக்கே ஆரம்பிச்சுட்டு அவர்கள் ராட்சதராய் இருந்தார்கள், அவர்கள் வேறு விதமாய் இருந்தார்கள். தூதர்கள், விழுந்து போன தூதர்கள் அந்த சௌந்தரியவான்களாகிய பெண்களை திருமணம் செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒரு குடும்பத்திலிருந்து நீ வந்திருக்கிற அப்படின்னா அது ஒன்னால நீ வரல, நீ ஏதோ நான் செஞ்ச புண்ணியத்தினால வந்து நினைக்காத. தேவனுடைய அழைப்பு. தேவன் உன் மேல ஒரு திட்டத்தை வச்சிட்டாருன்னா அந்த திட்டத்தை நீயே குலைச்சாதான் வேற யாரும் அதை எடுக்கவே முடியாது. கையை தட்டி ஆமென் சொல்லி. தேவன் உன் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. உன் மேல தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் இது முடியாது, இது நடக்காது. இல்ல, தேவன் வைத்த தீர்மானம் உன் மீது இருக்கிறபடியால் இந்த பூமியில எப்படிப்பட்ட வித்தியாசமான சூழல் வந்தாலும், எப்படிப்பட்ட வித்தியாசமான நிலைமைகளுக்குள் நீங்கள் தள்ளப்பட்டாலும், இந்த பூமியை, பூமியின் சூழ்நிலையை, பூமியின் வித்தியாசமான நிலைமையை நீ ஜெயிக்கும்படி தேவன் உன் மீது தம்முடைய அன்பை வைத்துக் கொண்டேதான் இருப்பார். கையை தட்டி ஆமென் சொல்லி மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. சொல்லுங்க, வாய் திறந்து அப்படியே தள்ள கைவிங்க. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். சொல்லுங்க, இது இந்த வார்த்தை அழுத்துங்க. கரையில்லா தேவனின் வாக்கு. நல்ல கையை தர பின்னாடி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாட சத்தமும் தோணிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல கைதட்டி. மகிமைப்படுத்துவேன் என்றாரே,
மகிபனின் பாசம் பெரியதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆஹா, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாட சத்தமும் தோனிக்கோ. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல கையதடி. அவருடைய ஜனம் பெருக்கும், அவருடைய ஜனம் பெருகும். அதிநிலையேடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்ணேடுகள் யாவோ, பாராலும் மனையாவும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாட சத்தமும் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கைத்தடி கைத்தடி. Jesus. Amen. Amen. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். அல்லேலூயா. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாட சத்தமும் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி உற்சாகத்தோடு. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழும், சிதறாத மனமும், பரிசாக தேவன் அருள்வார். அல்லேலூயா. பதறாத வாழ்வும், சிதறாத மனமும், பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாட சத்தமும் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல கையை
somebody. Glory to God. Glory to Jesus. போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம், நீரெந்த ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வில் வேண்டும், பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும், ஆனந்த துதி ஒலி கேட்கும். எல்லாரும் ஆடல் பாடல் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் ஆண்டவரோட வாக்கு பலிக்கும், ஏசப்பாட வார்த்தை பலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. அல்லேலூயா. ஆகாய ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. குறுகிட மாட்டோம், குன்னிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. கரையில்லா தேவன் சொல்றாரு, நீ ஜெயிப்பாய், நீ ஜெயம் கொள்ளுகிறவனா இருப்பாய். உன்னில் நான் அன்பு கூறுகிறபடியினாலே அந்த அன்பு நிமித்தம் நீ ஜெயிக்கும்படி சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் திரும்பும். அல்லேலூயா. கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழ காண்போம். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வலிக்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நோவாட்ட டேய் எல்லாத்தையும் அழிக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனா உன் மேல என் கிருபை இருக்குடா. நீ தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை, நீ தீர்மானிக்கப்பட்ட புள்ள, தீர்மானத்தின்படி அழைப்பை பெற்ற பிள்ளைகள். ஆமென். அந்த அன்பு உன் மேல இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அன்பு என் மேல இருக்குது. அவருடைய அன்பு என்னை ஜெயிக்க வைக்கும், அவருடைய தீர்மானம் என்னை வாழ வைக்கும். பவுலை தேவன் அழைக்கும் போது சொன்னார், அவன் எனக்காக பாடுபடுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய பாத்திரம். என்னுடைய பாத்திரம். பாடுபடுறதுக்கே ஒரு தெரிந்து கொள்ளுதல் வேணும். பாடுபடுறதுக்கே ஒரு தெரிந்து கொள்ளுதல் வேணும். எங்க அம்மாவுக்கு வந்த பிரச்சனைக்கு, என் மனைவிக்கு வந்த பிரச்சனைக்கு இவன் ஊழியத்தை விட்டு ஓடிடுவான்லாம் நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா தெய்வம் நிக்க வச்சாரு, தெய்வம் ஜெயிக்க வச்சாரு. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு பிறகுதான் ஏசப்பா என்ன இன்டர்நேஷனல் லெவல்ல பயன்படுத்திட்டு வராரு. அது வேற கதை. அதுக்கு பிறகுதான் குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா. சொல்லுங்க அப்படியே தோல்ல தாய், அப்படியே அவங்க பக்கத்துல முதுகுல தட்டுங்க. அப்படியே குறுகிட மாட்டோம், குன்றிட, முதுகு தட்டுப்பா. கரையில்லாதேவனின் வாக்கு. எப்பயுமே நம்ம குறுக மாட்டோம், குன்ற மாட்டோம். அவரை நம்பி இருக்கிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கையை தட்டி ஆமென் சொல்லி அல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய பாத்திரம், பாடுபடுவதற்காக அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசுகிட்ட வந்தா கோழி தருவார், கொக்கு தருவாரு, ஆடு தருவார், பங்களா தருவார். இல்லை, ஏசுகிட்ட வந்தா பாடு உண்டு, ஏசுகிட்ட வந்தா அவமானம் உண்டு. ஏசப்பா கிட்ட வந்தோம்னா கொஞ்சம் வாழ்க்கை பள்ளம் மேடா இருக்கும். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினார், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிட்டாரா? இல்ல, நாங்கள் பார்க்கிறோம் முடிவு ஒரு பெரிய செழிப்பு. கையை தட்டி உண்டு, தீர்மானம் உண்டு. உன் மேல தேவன் தம்முடைய தீர்மானத்தை வச்சிருக்கிறார். இரண்டாவது, ஏன் தேவன் நம்மை அன்பு வைத்து என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்,
ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 30ஆம் வசனம் படிங்களேன். எவர்களை குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்கள் மேல் தீர்மானத்தை வைத்தாரோ, எவர்கள் மேல் அவருடைய பார்வை விழுந்ததோ அவர்களை அழைத்தார். அப்படியே விட்டுட்டாரா? அழைத்தவர் என்ன செய்தார்? அவர்களை நீதிமானாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. இப்ப தள்ள கை வைங்க. என்ன ஏசப்பா நீதிமானா மாத்துறதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். சபைக்குள்ள வந்துட்டு குத்தடி சீலக்கா குனிஞ்சு குத்திட்டு ரெபேக்கா இல்ல. சபையில வந்து ஜாதி பார்க்கறதுக்கு இல்ல, சபையில வந்து பேதம் பார்க்கறதுக்கு இல்ல, பாகுபாடு பார்க்கறதுக்கு இல்ல, சபையில வந்து ஊழியக்காரனை மார்க் போடுறதுக்கு இல்ல, சபையில வந்து ஊழியக்காரனை மார்க் போடுறதுக்கு இல்ல. சபைக்கு வந்து ஏக தெரியுமா கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு, உன்னை நீதிமானா மாத்தி அழகு பார்க்க. ஆமென் சொல்லுங்களேன். நீதிமானுடைய பாதையில வெளிச்சம் இருக்குமா? பைபிள் சொல்லுது. நீதிமானுடைய பாதையில எப்படி இருக்கும்? சொல்லுங்க வாயை திறந்து. வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றினார். யோபு 17:9 சொல்லுது, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். யோபு 36:7 சொல்லுது, கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்கள் மேல் வைத்திருக்கிறார். யோபு 12:4 சொல்லுது, அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறேன். சில நேரங்கள் அவமானங்கள் வருது, ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வழியையும் அறிந்தார், நீதிமான்களுடைய வழிகளையும் அறிந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான்களுடைய வழிகளை கர்த்தர் அறிகிறார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை கர்த்தரால் வரும். எந்த மனுஷன் அதுக்கு வந்து நிக்க மாட்டான். கர்த்தர் தன்னுடைய ஆட்களை நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் மனைவிக்கு, என் குடும்பத்துக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு நாள் இரவு நைட்டு 1:15 மணி இருக்கும். எல்லாம் தூங்கிட்டாங்க. எனக்கு மட்டும் தூக்கம் வரல. எனக்கு மட்டும் தூக்கம் வரல. நான் மொபைலை பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்திருந்தேன். சப்கான்சியஸ் மைண்டில் எனக்கு ஆவியானவர் உணர்த்துறார், வெளியில் எந்திரிச்சிப்போ, வெளியில் எந்திரிச்சிப்போ. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, எபிக்கு மட்டும் தான் தெரியும். யாருக்குமே தெரியாது. வெளில இருந்துச்சுப்போ. வெளியில் வரேன்டா, 1:15 மணிக்கு வரேன். எங்கள் வீட்டை ஒட்டி ஒரு மந்திரவாதி நின்றுட்டு இருக்கிறான். யாருக்குமே தெரியாது, எபிகிட்ட மட்டும்தான் சொன்னா. என்னை பார்த்த உடனே தலை தெரிச்சு ஒண்ணாம் பாருங்க. லைட்டை போட்டு வெளில வந்த 1:15 மணி 1:30 மணி இருக்கும் நைட்டு. எல்லாரும் தூங்கிட்டாங்க, எனக்கு தூக்கம் வரல. கர்த்தர் நீதிமான்களை பாதுகாக்கிறார், நீதிமான்களுடைய வழிகளை அறிந்திருக்கிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கையை தட்டி. நீங்க நினைக்கிறீங்க நீதிமான் சாதாரணமா நினைக்கிறீங்க? இல்ல. நியாயசாஸ்திரி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்தான். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது 25ஆம் வசனத்தை படிச்சோம்னா, அவரை சோதிக்கும்படி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்வாரு, நீ உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 29ஆம் வசனம் பைபிள்ல எழுதியிருக்கு. அவன் தன்னை நீதிமானாக காண்பிக்கும்படி இயேசுவை நோக்கி கேட்டான், எனக்கு பிறன் யார்? எனக்கு பிறன் யார்? வெள்ளை சட்டை போட்டு மீசை வச்சுட்டேன், நான் நீதிமான். சர்ச்சில் 200 பேர் வச்சிருக்கேன், நீதிமான். என் கூட்டத்துக்கு 1000 பேர் வராங்க, நான் நீதிமான். இன்க்ளூடிங் மீ. எனக்கும் தான் அந்த வார்த்தை. என் கூட்டத்துக்கு 1000 பேர் வரான்ல, எனக்கும் தான் அந்த வார்த்தை. நல்லா சிக்கி சிக்கின்னு சட்டையை போட்டு பல கார்ல வந்து இறங்குறேன், நான் நீதிமான் இல்ல. இயேசு சொன்னாரு, ஒருத்தன் எருசலேமில இருந்து எரிகோக்கு போறான்டா, கல்லறையில் அகப்பட்டுறான்டா. அந்த வழியாய் வந்த 3 பேரை அடையாளம் காட்டுறாரு. கவனிங்க, என்ன தூக்கம், சோத்திரம். 3 பேரை அடையாளம் காட்டுறார். முதலாவது வந்தவன் யாரு? ஒரு ஆசாரியன். அவன் எப்படி வருகிறான்? தற்செயலாய் வருகிறான், அன்எக்ஸ்பெக்டடாய் வருகிறான். வந்தவன் பார்த்துட்டு ஒதுங்கி போறான். வந்தவன் பார்த்துட்டு பக்கமாய் விலகி போகிறான். அவனுக்கு வேலை வெட்டி கிடையாது. அவன் ஏதோ வந்தான்.
எதேச்சியா வந்தான். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கிறதுக்காக கூட கர்த்தர் கொண்டு வந்திருக்கலாம். விலகி போயிட்டான். அப்புறம் வந்தார் ஒருத்தர். அவர் யாரு? லேவியன். அவன் யாரு? ஊழியத்திற்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வித கோத்திரம். அவன் வந்தான். அவனும் பார்த்தான், விலகி போயிட்டான். இவங்களாம் யாரு? நான் ஆசாரியன், நான் ஸ்தோத்திரம் போடுறவன், நான் மக்களை ஆசீர்வதிக்கிறவன், எனக்கு அங்கிகள் உண்டு. நான் யாருங்க? கடவுள்கிட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய லேவி கோத்திரம், ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட கோத்திரம். எங்களுடைய கோல்கள் துளிர்த்திருக்கிறது. சரி, இருக்கட்டும். கடைசியா யார் வந்தா? ஒரு சமாரியன், ஜாதியில் தாழ்த்தப்பட்டவன், மக்களால் அருவருக்கப்பட்டவன், மக்களால் ஒதுக்கப்பட்டவன். ஆனால் அவன் எப்படி வருகிறான்? பிரயாணமாய், பர்பஸாய் வருகிறான். அவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கழுதையில திங்ஸை ஏத்திக்கிட்டான். அவன் ஒரு வியாபாரத்திற்கு போனானோ, அல்லது ஒரு கல்யாண காட்சிக்கு போனானோ, அல்லது ஒரு உறவினர் வீட்டுக்கு போனானோ தெரியாது. பைபிள் சொல்லுது அவன் பிரயாணமாய் வந்தான். அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. நோக்கம் இருந்தவனால இந்த அடிபட்டு கிடந்த இவனை தாண்டி போக மனசு வரல. அவன் அங்கே நிக்கிறான். தன் பிரயாணத்தை மறந்துட்டான், தன்னுடைய நோக்கத்தை மறந்துட்டான், தன் திட்டமிட்டதை மறந்துட்டான். வழிபறி கொள்ளக்காரன் என்னையும் பிடிச்சிருவான்னு சொல்லி அந்த பயத்தை மறந்துட்டான். ஒன்னு செஞ்சான், காயப்பட்டு கிடந்தவனுக்கு எண்ணெய் வார்த்து, திராட்சை ரசம் வார்த்து, காயங்களை கட்டி சத்திரத்திற்கு நேராய் நடத்தினான். ஆமென். இதுல யார் நீதிமான் தெரியுமா? ஆசாரியன் இல்லங்க. இதுல யார் நீதிமான் தெரியுமா? லேவியன் இல்லங்க. இதுல யார் நீதிமான் தெரியுமா? இன்னொருவன் மேல் அன்பு வைக்கிறவன் தான் கர்த்தருடைய பார்வையில் நீதிமான். கையை தட்டி நம்ம நினைக்கிறோம், நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், ஹென்றி சாமுவேல் பிரசங்கம் பண்ணிட்டார், ஹென்றி சாமுவேல் நீதிமான், ஹென்றி சாமுவேல் பயங்கரமான ஆள், ஹென்றி சாமுவேல் வல்லமை உள்ளவர், ஹென்றி சாமுவேல் வரங்களினால் அலங்கரிக்கப்பட்டவர், ஹென்றி சாமுவேல் ஜெபம் பண்ணும்போது ஜனங்கள் விடுதலை அடைகிறார்கள், பேய் ஓடுகிறது, கால்கள் முடமான கால்கள் நடக்கிறது, கட்டிகளை கரைகிறது. இருக்கட்டும், இருக்கட்டும், வெய் வெய் வெய். அவன் அன்பா இருக்கானா? என் மேல அன்பு வச்சிருக்கானா? என் ஜனங்களை சரியா நடத்துறானா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு என்பது எது? என் பிள்ளை பிரசன்னாவுக்கு பசிக்குது, சம பசியில இருக்கு, நான் 1.5 கிலோ பிரியாணி வச்சு தனியா தின்னுட்டு உட்காந்துருக்கேன். கொடுக்காம சாப்பிட்டியா பிரியங்க, சாப்பிட்டியா பிரசன்னா, போய் சாப்பிடு போ, இங்க 1.5 கிலோ பிரியாணி தொப்பைக்கு போகுது. இதுவா அன்பு? இதுவா பாசம்? பைபிள் சொல்லுது 2 அங்கி வச்சுதான் உன்னை குடுறான்றாரு. ஒரு 2 பொருள் வச்சுதான் உன்னை கொடுத்துரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு உள்ளதை மற்றவர்களுக்கு கொடு. சேர்த்து சேர்த்து வைக்கிறோம். அதுல எப்படி தேவனுடைய அன்பு வெளிப்படும்? இது செய்யாறுல இருந்து பாஸ்டர் போன் அடிச்சாரு, இன்னொரு இடத்துல இருந்து எனக்கு பாஸ்டர் போன் அடிச்சாரு. ஆகஸ்ட் மாசம் மீட்டிங். ஐயா எவ்வளவு காணிக்க கேட்பீங்கன்னாரு. நான் சிரிச்சேன். என்ன சிரிக்கிறீங்கன்னாரு, உங்கள்ட்ட ஏசப்பா எவ்வளவு கொடுக்க சொல்றாரோ கொடுங்க. காணிக்க பேசி வர்றதுக்கு இது என்ன வியாபாரமா? இது என்ன வியாபாரமா? இந்த வார்த்தையை பிரசங்கிக்க எனக்கு காசு கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா? பைபிள் இருக்கா? அப்படி யோசனை பண்ணி பாரு. இதுவா நீதிமானுடைய வாழ்க்கை? ஒரு பிரசங்கத்தில் ஏறுவாங்களாம், இறங்குவாங்களாம், 75,000 ரூபாய், 50,000 நாசமத்து போவ. பணம் பேசி போற ஊழியக்காரன் நரகத்துக்கு போயிடுவான். தன் ஊழியத்தை இலவசமாய் செய்ய ஜனங்கள் மீது பரிதாபப்பட்டு, ஜனங்கள் மேல் வைத்த அன்புக்காக, ஜனங்கள் மேல் வைத்த இரக்கத்திற்காக அவருடைய லைஃப்ல தன் சரீரம் சுடப்பட்டாலும் இவர்களை நான் வெளியே கொண்டு வரணும்னு ஒருத்தன் நினைக்கிறான் பாத்தியா, அவன் தான் தேவ பார்வையில் நல்ல சமாரியன். ஆமென் சொல்லுங்க. இந்த அன்பு யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தான் நீதிமான். பக்கத்துல கையை பிடிங்க. இந்த அன்பு இருக்குதா உனக்குள்ள? இந்த அன்பு இருக்குதா? நீ அப்ப நீதிமான். என் அன்பு தேவ ஜனமே, தயவு செய்து சொல்ற, கடைசி காலம் இது, கடைசி காலம். இயேசுவை போல ஒரு குணம் நமக்கு வரவில்லை என்றால் நம்முடைய நிலைமை பரிதாபத்திற்குரியதாய் மாறிவிடும். இன்னைக்கு வாக்குத்தத்த ஆராதனையில கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறார், தெய்வம் உங்கள்கிட்ட பேசுறார். பக்கமாய் விலகி போகாத. யாராவது எக்கடையா கட்டு போட்டு விலகி போகாத. உன்னால முடிஞ்சா உதவி செய். அடிக்கடி சொல்லுவாங்க, நான் சிதம்பரம் போறப்பெல்லாம், தனியா போறப்பெல்லாம், சீர்காழிக்கு முன்னாடி ஒரு பாலம் இருக்கும், புத்தூர் பாலம். அந்த பாலத்துல நேரா நான் போகலாம். ஆனா அந்த பாலத்துல பர்பஸா நான் இறங்குவேன். வண்டி போற ஸ்பீடுக்கு 120 போவேன். அந்த கார்ல நான் ஸ்பீடு வச்சு அழுத்தினா போயிட்டே இருக்கும் வண்டி. அந்த பாலம் வந்தோடனே இறங்குவேனா? ஏன் இறங்குறேன் தெரியுமா?
அந்த பாலத்துக்கு கீழே ஒரு வயசான பாட்டி உட்காந்துருக்கும். நீ என்ன போய் பாரு, அந்த பாலத்துக்கு கீழே ஒரு வயசான பாட்டி உட்காந்துருக்கும். அந்த பாட்டி 4 பேர்ட்ட பிச்சை கேட்கறது உட்காந்துருக்கும். ஒரு பயணிக்க மாட்டாங்க, ஒருத்தன் நிக்க மாட்டான். நான் போனா நிறுத்தி 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்துட்டு டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பேன். அதுல எனக்கு ஒரு நிறைவு, எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு ஒரு நல்ல சமாரியனா நாம் நிரூபிச்சிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். நீதிமானாய் காட்டக்கூடாது, நீதிமானாய் கர்த்தரால் அழைப்பை பெறணும். ஆமீன் சொல்லுங்க. நான் நீதிமானாய் காட்டக்கூடாதுங்க, என்ன நீதிமான அவர் சொல்லணும். உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம், உம்முடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்கள், உம்முடைய நாமத்தினாலே அந்நிய பாஷை, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்தோம். ஏசுநாதர் சொல்வாரு, உன்னை எனக்கு யாருன்னே தெரியாதியா. ஏன் தெரியுமா? இதெல்லாம் செஞ்ச என் சித்தத்தின்படி அன்போடு செஞ்சியா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீதிமானாய் வாழ்வது ரொம்ப கடினம், அதே நேரம் நீதிமானாய் வாழ்வது ரொம்ப எளிது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அப்படி பயிற்சிக்கணும், நம்முடைய வாழ்க்கையை அப்படி பழக்கப்படுத்திக்கணும். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவுதான் பலவீனம் இருந்தாலும், எவ்வளவுதான் சோர்வு இருந்தாலும், குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் ஓடி வருவேன் ஊழியங்களுக்கு. என் பிள்ளைகளுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. 6:30 மணினா 6:30 மணிக்கு நிப்பாங்க, 7 மணினா 7 மணி. ஏன்? எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா? பிரேயர் முடிச்ச உடனே மொபைல்ல ஆன் பண்ணி, தம்பி வந்துட்டு நான் வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு வந்துட்டியான்னு தான் கேட்பேன். ஏங்க? வீடு இருக்கட்டும், ஊழியம் முக்கியம். பிள்ளைகளுங்க காயத்தோட கண்ணீரோட பலவீனத்தோட இருக்கிறாங்களே, இயேசுநாதருடைய இருதயம் அப்படிதாங்க இருக்கும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா உங்க இருதயத்தை எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு கேளுங்க. உங்களுடைய இருதயம் எனக்கு வேணும். அரிசேயம் போய் ஜெபம் பண்ணா, வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்றேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றான். நான் லூக்கா 18:10 வாசிக்கினா அப்படிதான் இருக்குங்க. ஒரு ஆயக்காரன் வந்தான், இயேசுவை நேரடியா எதிர்த்து அதை பார்க்க கூட அவனுக்கு என்ன இல்ல, துணிவு இல்லாம தன் மார்பில அடிச்சு அழுது, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். கர்த்தர் சொன்னாரு, அவன் அல்லடா, இவனே நீதிமான்னாரு. இவன் பரிசேயனுடைய ஜெபத்தை கேட்டு பலிபீடத்தில் இயேசுநாதரால் இருக்கும்ல, கிளம்பி வெளில விட்டாரு. அப்படிதான் அர்த்தம். அங்க போய் சொல்றாரு, அவன் அல்லடா, உள்ள ஒருத்தன் கத்திட்டு கிடக்கிறான், அவன் இல்ல. அவன் பார்வைக்கு பெரிய அங்கி, பார்வைக்கு பெரிய கரு கயிறு, பார்வைக்கு அப்படிலாம் இருக்கும், ஆனா அவன் அல்ல, இவன் தான். ஏன் தெரியுமா? இவன் தன்னை வருத்தி ஜெபம் பண்றான், தன் நிலையை உணர்ந்து ஜெபம் பண்றான். நான் ஒரு பாவிங்கிறத அர்ப்பணிக்கிறான், நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்கிறத உணர்றான். நீதிமான்ங்கிறது அதுதாங்க. கர்த்தர் உன்னை நீதிமானா மாத்தணும்னு ஆசைப்படுறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம நீதிமானாய் வாழும்போதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். சங்கீதம் 37:25 வாசிச்சா, நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்களாம். எங்க சுதந்தரிப்போம்? பக்கத்துல கையை பிடிங்க, அங்கங்க தட்டுது பாருங்க, பொறி தட்டுது பாருங்க. பூமியை சுதந்தரிப்போம். நீதிமான்களா இருந்தா யாரு சொல்லுங்க, வாய் திறந்து. பூமியை சுதந்தரிப்பார்கள். நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். எப்படி? தள்ள கை, என் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும். ஆமென் சொல்லுங்களேன். அதாவது நல்லா கவனிங்க, இந்த சிரஸ்ன்றது ஏன் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த உடம்புல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஹெட், இன்னொன்னு உள்ளங்கை. முதல்ல தலை, இன்னொன்னு உள்ளங்கை. ஹெட்ங்கிறது ரிசீவிங் பாயிண்ட், பெற்றுக்கொள்ற பாயிண்ட் வந்து ஹெட். இந்த உள்ளங்கைங்கிறது சென்டிங் பாயிண்ட், கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், தலையில கை வைக்கிறோம். இல்ல, தெய்வம் இங்க நம்ம ரிசீவ் பண்ணாதான் இங்க இருந்து வெளியில போகும். அல்லேலூயா. அகப்பையில பானையில கஞ்சி இருந்தாதான் அகப்பையில. சில ஆளு வெறும் சட்டையை உருட்டிட்டு இருக்கும், லொடக்கு. அது என்னன்னு தெரியல, பல வருஷமா சில அம்மாக்கள் அதே அந்நிய பாஷை தான் பேசுது. வெறும் டப்பான்னு அர்த்தம். இது வெறும் டப்பா. அந்நிய பாஷையில ஆவியில் நிரம்பி பேசி பாருங்க, அவ்வளவு ஷைனிங்கா இருக்கும், செம்மையா இருக்கும். ஆவியில் நிரம்பி பேசி பாருங்களேன், அதுக்கு உனக்கு கேட்கறதுக்கு உனக்கே ஆசையா இருக்கும், ஷைனிங்கா வரும். அந்நிய பாஷைங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் அதை கொச்சப்படுத்தி விட்டான். அது வேற கதை. மைக்கை ஒன்று கட்டிக்க வேண்டியது, ஊரு பூரா ஸ்பீக்கரை வச்சிருக்கு, கத்துனா ஐயோ அப்பா. அந்நிய பாஷை எதுக்குன்ற அந்த அர்த்தமே தெரியாம கத்திட்டு கிடக்கிறான். எல்லாம் கவனிக்கணும். ரிசீவ் பண்ணு, மற்றவங்களுக்கு சென்ட் பண்ண. நீ ஊழியக்காரனாரு, நீ நீதிமானா, கர்த்தருடைய பிள்ளையா நீ இருப்ப. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இந்த பூமியின் மேல் சந்தோஷத்தோடு வெளிச்சத்தின் பாதையில நடப்பானோ. எப்படி இருக்கும் சொல்லுங்க, வாயை திறந்து. எனக்கு முன்னாடி இருளே இல்ல. சொல்லுங்க, இருளே இருக்காது.
ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பதுதான் இயேசு நினைக்கிறார், நாங்களும் நினைக்கிறோம். நான் ஒரு காரியம் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க வாயில தான் சனியை உட்கார்ந்துருக்கும், உங்க வாயில தான் ஜீவன் உட்கார்ந்துருக்கும். நீங்க எதை எடுக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவும் செய்யும், உங்க வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாம போக்கவும் செய்யும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அது அநீதி நிறைந்த உலகம் இந்த நாக்கு, அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை குலைத்து போடுது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க, அங்க இருக்கும். அப்ப ஊழியக்காரனுடைய, ஏன் ஊழியக்காரனை தெய்வம் ஹைலைட் பண்ற, என்னன்னா வச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க, இந்த வேதம் சொல்றதை நான் சொல்றேன். ஏன் ஊழியக்காரங்களை தேவன் அப்படி உயர்த்துறார் அப்படின்னா, அந்த ஊழியக்காரனோட கர்த்தருடைய கரம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஏன் இந்த ஊழியக்காரனுக்கு அவ்வளவு பரலோக வெயிட் கொடுக்குதுன்னா, இந்த ஊழியக்காரன்ட்ட தான் தெய்வம் பரலோக ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். பைபிள் வசனம் தானே சொல்லுது. ஆமோஸ் 3:7 சொல்லு, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். இந்தியா 31st நைட்டுங்க ப்ராபசி பண்ணோம். இந்தியாவில் 4 பக்கமும் நெருக்கம் வரணும், வந்துச்சு. யுத்தங்களின் சத்தத்தை கேட்டோம். அமெரிக்காவுக்கு நெருக்கம் வரும்னு சொன்னோம், இஸ்ரேலுக்கு நெருக்கம் வரும்னு சொன்னோம். யுத்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. அமெரிக்காவில் ஐக்கிய நாடுகள் இருக்கிற ஒரு கூட்டாட்சி இடத்தை தீப்பொறி பத்தி எரியும் சொன்னோம். சொல்லி 4வது நாள் நடந்துச்சா இல்லையா? நடந்தது. வட மாநிலத்தை குறித்து பேசணும், சபைகளை குறித்து பேசணும். இதெல்லாம் எப்படி தெரியும் எனக்கு? நான் ஒரு பைத்தியக்கார பையன், எனக்கு தான் தெரியும். தெய்வம் வெளிப்படுத்துறாரு, இது இப்படி நடக்கணும் சொல்ல. ஒரு குடும்பத்தை பார்த்து சொல்றோம், இது நடக்குமா? ஒரு மகளை பார்த்து சொல்றோம், இது நடக்கும். ஒரு பிள்ளையை பார்த்து சொல்றோம், இது நடக்கும். இல்ல இது போகாத, இது நடக்காது. இதை செய்யாத, இது நடக்காது. ஏன்? எப்படி தெரியும்? தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஊழியக்காரன் தேவன் அந்யுன்யமா இருக்க விரும்புகிறார். உங்கள்கிட்ட இருக்க மாட்டாரா? இருப்பார். ஆனா அவருடைய வேலையை செய்யறோம்ல. இது முடிவெட்டுறேன்னு சொன்னான் சார், நாளைக்கு அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். சார் நாளைக்கு மீட்டிங்கா சார்னா, ஏன் முடிவெட்டோம்னா சார் மீட்டிங் போறார். என்ன சார் நாளைக்கு மீட்டிங்கா? 2 நாளா 1 நாளா? 1 நாள் தான்ப்பா. எவ்வளோ நேரம் சார் நிற்பீங்க? ஒரு 4 ஹவர் நிற்பேன். சார் காலையில் ஏதாவது வெயிட்டாக சாப்பிட்டுக்கிட்டு போவீங்களா? பசியோடு தான் போவேன். எப்படி சார் நிற்கிறீங்க? நான் நிற்கல, அவர் நிற்க வைக்கிறாரு. ஆமாம் சொல்லுங்களேன். அப்போ நிற்கிறோம்ல 4 மணி நேரம். இப்போ வந்திருக்கவங்கலாம் இப்போ எனக்கு இவங்க ஒரு 25,000 ரூபா, அவங்க ஒரு 25,000 ரூபா, அவங்க ஒரு 1,00,000 ரூபா கொடுக்க போகிறாங்க. அதுக்கு தான் நின்றுட்டு இருக்கேன் நான். இந்த காணிக்கை விழும் பாருங்க. இந்த காணிக்கை ஒரு நாள் நீங்கள் எண்ணி பாருங்க. செல்லாத நோட்டு, நஞ்ச நோட்டு, பிஞ்ச நோட்டு, நாடார் கடை செட்டியார்களில் செல்லாது, கிழிஞ்ச நோட்டு, உலகமே தெரியும். இந்த 10 ரூபாய் இப்படி தூக்கி பார்த்தோம்னா உலகமே தெரியும். அந்த 10 ரூபாய் வச்சு பார்த்துக்கலாம். ஓ உலகம் இவ்வளோ பெருசா? நம்ம கையில் எடுத்து வந்து அதான் எடுத்து வந்திருக்கோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் தாங்கி அதே அன்போட, அதே சிரிப்போட, அதே அனுதாபத்தோட, அதே இரக்கத்தோட ஒரு ஊழியக்காரன் நிக்கிறோம் பாத்தீங்களா? அதனாலதான் கர்த்தர் ஊழியக்காரன் ஹைலைட் பண்ற. கையை தட்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த ஊழியக்காரனோட தேவன் சில ரகசியங்களை வைக்கிறார், உள்ள ரகசியங்களை வைக்கிறார். கலாத்தியர் 1:10 கொஞ்சம் வாசிங்களேன் யாராவது. சீக்கிரம் வாசிங்கம்மா, டைம் இல்ல. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. கிறிஸ்துவின் ஊழியக்காரன் யாரை பிரியப்படுத்த கூடாது சொல்லுங்க. ஆனா நீங்க சில நேரத்தில் டென்ஷனா பேசுறீங்க, அப்படிதான் பேசுவேன். சில நேரத்தில் நீங்க எங்களை திட்டுறீங்க, திட்டுவோம் தான். கொஞ்சம் போது சொன்னீங்க, உன் கண்டத்தில் கிள்ளி முத்தம் கொடுத்த வில்லியம்ஸ் சொன்னியா? அண்ணன் எனக்கு கிள்ளி முத்தம் கொடுத்தாரு சொன்னியா? அண்ணன் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாரு சொன்னியா? அண்ணன் துட்டுறார், திட்டுவான் தான். நல்லா கவனிக்கணும். மனுஷரை பிரியப்படுத்துவது ஊழியக்காரன் அல்ல. மனுஷரை ஒரு சர்ச்சைக்கு போயிருக்கிறேன். அங்க ஒரு அம்மா, நல்ல குண்டு அம்மா, பேய் பிடிச்சி ஆடுது. அதை விரட்டுற வீடியோ வச்சிருக்கேன். அது ஆடுது. அது சொன்ன காரியம் எனக்கே இறக்க வந்துட்டு. என்ன பிரியா சோத்திரம். அது சொன்ன காரியம் எனக்கே இறக்க வந்துட்டு. அது சொன்னிச்சு பாருங்க, எங்க பாஸ்டர் இப்படி விரட்டவே மாட்டார். எப்படிங்க எங்க பாஸ்டர்? அதோட அடுத்தது சொன்னிச்சு,
எங்க பாஸ்டர் எனக்கும் சேர்த்தா ஞானசானம் கொடுத்தாருந்துச்சு. ஏன்னா பேயோட போய் ஞானசானம் கொடுத்துருக்காங்க கல்பாக்கத்தில், வேற எங்கேயும் இல்லை. அப்படி என்னால ஊழியம் செய்ய வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லை, முடியாது. நீ கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போ, வந்தாவா வராட்டி போ, எனக்கு என்ன. 5 பேர் இருந்தாலும் இப்படிதான் பேசுவேன், 5000 பேர் இருந்தாலும் இப்படிதான் பேசுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்க முகத்தை நான் சந்தோஷப்படுத்திட்டு உங்கள்கிட்ட சந்தோஷமா வச்சுக்கணும். நீங்க கொடுக்குற 5 ரூபாய்க்கும் நீங்க கொடுக்குற 10 ரூபாய்க்கும் நான் ஊழியம் செஞ்சுவிட்டு எவன் போய் எங்க அடி வாங்கி சாவுறது இல்லையா? சொல்லுங்களேன். என் அன்பு தேவ ஜனமே, ஊழியக்காரனா அதுதான். மனுஷரை பிரியப்படுத்துகிறவன் அல்ல, தெய்வத்தை பிரியப்படுத்துகிறவன். ஆமென் சொல்லுங்க. கொலோசியர் 1:26 இப்படி சொல்லுது, உங்கள் பொருட்டு தேவனால் எங்களுக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே. எங்கேருந்து எங்களுக்கு உத்தியோகம் அறிவிக்கப்பட்டது? நாங்க யாரோட சர்வெண்ட்? எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது யாரு? ஐபிஎஸ் சச்சின்னு சொல்லிவிடாதீங்க. எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது யாருங்க? அவரு கொடுத்திருக்கிறாரு. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தி. அதோட முடிச்சிட்டாரா? நெஞ்சார அணைச்சி முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா. ஆவியானவரே. ஒரு பையன் கேட்டார் என்கிட்ட, அண்ணா என்னன்னா ஊழியக்காரன் சொல்ற சாட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போனேன் இங்கே போனேன், அடி வாங்கினேன், திட்டு வாங்கினேன், அடித்தேன், விரட்டினேன், சாராயம் குடித்தேன், பீடியை குடித்தேன், சிகரெட்டை குடித்தேன், கஞ்சா போட்டேன், இப்படியெல்லாம் சொல்கிறவனை தான் கடவுள் ஊழியக்காரன் ஆக்குறாரு கேட்டான் என்கிட்ட ஒரு பையன். நல்ல கேள்வி தானே? எல்லாருடைய சாட்சி அப்படி தான் இருக்கும். நான் சொன்னேன், அவன் ஊழியக்காரனை ஆயிடக்கூடாதுன்னு பிசாசு அப்படி அவனை கொண்டு போயிட்டான். அதானே உண்மை. என்னையும் அப்படி தானே கொண்டு போனான் 18 வயசு வரைக்கும், இல்லை? அப்படிதான் கொண்டு போனான். இவன் ஊழியக்காரன் ஆயிடக்கூடாது. ஆனால் தெய்வம் தம்முடைய முன் குறித்தலின்படி நம்மை அழைத்தார். எங்கேயோ போனோம். நம்ம இந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் வரமா எங்கே இருக்கான்னு தெரில, எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, அவன் குழந்தையா இருக்கும்போது இடுப்பில் என்ன செஞ்சிருவாங்க எங்கள் அம்மா? என்ன செஞ்சிருவ? கயிறை கட்டி விட்டுருவ என் தம்பி இடுப்புல. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த பட்டைசாலையே அப்படி நவுந்து கிலோமீட்டர் கணக்கில் போடுவான். அதனால தான் இப்பயும் ஓடிட்டு கிடக்காங்க. அங்க இவங்க எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த அடையாளம் மண்ணில் தேய்ச்சிக்கிட்டு போறான் பார்த்தீங்களா? ஆண்டவரும் அப்படிதான் நம்ம இடுப்புல ஒரு கயிறை கட்டி விட்டாரு. நீ என்ன செஞ்ச? காரைக்காலில் போன, அங்கே ஒரு சினிமாவை பார்த்த, அப்படியே பாருக்கு வந்த, அங்கே ஒரு புல் குவாட்டர் அடிச்ச, குவாட்டரா புல்லா தப்பா சொல்கிறேன் எனக்கு தெரியல பேரு, அடிச்ச. அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்த, எங்க வங்காள விரிகுடா போனேன், கலர் கலராக பார்த்த. அப்புறம் வீட்டுக்கு வந்து நல்ல பிள்ளை மாதிரி படுத்துக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது யாரு? உன் கயிறில், உன் இடுப்பில் கயிறை கட்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ரொம்ப தூரம் போக முடியாது. கர்த்தர் கொண்டு வந்து தம்முடைய இடத்தில் நாட்டினார். ஊழியக்காரன் மேல தேவன் அவ்வளவு ஒரு கரிசனை வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவருடைய பிள்ளைகிட்ட சொன்னாரு, என் ஊழியக்காரன் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் ஊழியக்காரன் நிமித்தம் உன்னை நான் செழிக்க வைப்பேன், என் ஊழியக்காரன் நிமித்தம் நீ இளைப்பாறுதலுக்குள் நீ இருப்பாய். ஆமென் சொல்லுங்க. நீ உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் என்பது சின்னதோ பெருசோ எனக்கு தெரியாது, ஆனால் அதுல மிகப்பெரிய ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. ஒரு தனியால் ஊழியம் செய்தால் கூட அதில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஊழியம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது பிசாசினுடைய நோக்கம். நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது என்பது பிசாசினுடைய நோக்கம். நீங்க எங்க ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அற்பமா எண்ணப்பட்டவங்க சொல்லி தான் ஆண்டவர் இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பார். படிச்சவங்க பட்டதாரிகள் சொல்லியிருக்க மாட்டாங்க, அற்பமா இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. இன்னார் சொன்னாரு, அவர் 8வது படிச்சிருப்பாரு, அவருக்கும் இந்த ஊழியத்துக்கு என்ன இருக்காது, சம்மதமே இருக்காது. அவர் போய் சொல்லி 4 பேரை கூட்டு வருவார். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதர் படிப்பறிவு இல்லாதவன் தான். படிப்பறிவு இல்லாதவன் எங்க அனுப்புனார் ஆண்டவர்? எங்க அனுப்புனாரு? எங்கேயாவது அனுப்பிடுன, மணி 2 ஆகுது, சீக்கிரம் முடிங்க. எங்க அனுப்புனாரு?
படிச்சவன்ட்டு அனுப்புனாரு. படிச்ச பையனை யார்ட்ட அனுப்புனார்? பவுல ஓடா கல்லாதவன்ட்டார். வித்தியாசம் இருக்கு. அவன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா. இன்னொருத்தவங்க சொல்றாங்களாம், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஜோஷுவா. இன்னொருத்தவங்க சொல்றாங்களாம், அவரை சபைக்குள்ள விட்டுட்டீங்கன்னா அங்க இருக்கிற டீச்சர்ஸா பார்த்து பிடிச்சி தூக்கிட்டு விடுவாரு. என்ன அக்கிரமம் பேசுறாங்க என்ன பத்தி? இங்க உட்காந்துருக்க எல்லாரும் டீச்சர்ஸ். ஆசிரியர் பெருந்தகை பிரபாகரன், ஆசிரியர் பெருந்தகை அஜய், ஆசிரியர் பெருந்தகை. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஆசிரியர் இடத்தை மட்டும் நான் வச்சு ஊழியம் செய்யலையே. பாமர மக்கள், படிக்காத மக்கள். ஒரு நாள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட. முந்தின நாள் மலேசியாவில் ஊழியம் செஞ்சுட்டு வர்றேன். அடுத்த நாள் ஒரு குக்கிராமத்துக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க. போய் உட்காந்து ஊழியம் பண்ணிட்டு பக்கத்தில் கோச்சிக்காய்ங்க எருவ மாடு பொத்துரு சாணியை போட்டுச்சு. நாத்தம் உலக மகா நாத்தம். எனக்கு மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு, நேத்து எவ்வளோ கம்மகம்னு நின்று பிரசங்கம் பண்ணோம், இன்னைக்கு இந்த நாத்தத்தில் போய் ஆண்டவரே இது என்ன பொழப்புன்னு ஆண்டவர் சொன்னார், நீ தாண்டா அந்த இடத்துக்குலாம் போவ, தயவுசெய்து செய்டா. அன்னைக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, இன்னைய வரைக்கும் எதையும் நான் கேட்கறது கிடையாது, கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன் நான். ஆமீன் சொல்லுங்களேன். முந்தின நாள் நல்ல பெரியாரத்தில் பிரசங்கம், குமராட்சியில் எதில் பிரசங்கம் பண்ணோம்? எதில் பிரசங்கம் பண்ணோம்? ஆமா. அங்கேருந்து வந்து சில கிழவிமார்கள் பாட்டிமார்களை வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறாங்க, வெத்தலை பாக்க எச்சா மேல படுது, சோத்திரம். முந்தின நாள் பார்த்தீங்கன்னா கமகமனு ஊழியம் செய்யறேன், அடுத்த நாளே எல்லா வயசான பாட்டிமாரெல்லாம் ஸ்ப்ரே பெயிண்டிங், சோத்திரம். வெத்தலை பாக்க எச்சா மேல. உண்மையா சொல்றேன், சகிப்புத்தன்மை இருக்கிறதுனால தான் கர்த்தர் ஊழியத்தில் நிறுத்தி இருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரங்க பெரிய, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவன், ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 8:32 கொஞ்சம் குயிக்கா படிங்களேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தபடியாக அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார். ஏன்? நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக. ஆமென் சொல்லுங்க. ஒரு மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டான். அவன் சொன்னான், கிறிஸ்தவங்களுக்கு செய்வனை வைக்கவே முடியாதுங்க. எப்படி? அவன் சொன்னாங்க, கிறிஸ்தவங்களுக்கு மாந்திரிகம் பண்ணவே முடியாது. அவன் சொன்னான், ஏன்டா அண்ணன்? அந்த கிறிஸ்தவங்கள்ட்ட இயேசுநாதர் இருப்பாரு. இப்ப கடைசி பிறத்துல எல்லாம் கக்கும் பாருங்க. அப்ப இதுக்குள்ள யாரும் இல்ல. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், எல்லாம் தள்ள கை வச்சு சொல்லுங்க. நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிட்டாதான் ஒரு பையன் நமக்கு வைக்க முடியாது. சொல்லுங்க, எனக்கு நானே வச்சுக்கிட்டாதான். இது அடுத்த தள்ள கை வைக்கிறது. எனக்கு நானே வச்சுக்கிட்டாதான். எனக்கு யாரும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா சொந்த குமாரனையே எனக்காக ஒருத்தர் கொடுத்தார். வைராக்கியம் இருக்கும்ல, வைராக்கியம் இருக்கும்ல. இப்ப என் புள்ள இருக்கான், என் புள்ள யாரை வேற யாரும் திட்டினா விடுவானா? நான் அடிப்பேன், பெரட்டுவேன், என்ன வேணாலும் திட்டுவேன். என் புள்ள ஆண்டவரும் அப்படிதான். என் புள்ள யாருக்கிட்டையும் கத்த நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார், சொந்த குமாரன் என்றும் பாராமல். ஆபிரகாம் ஈசாக்கை கேட்டார். கடைசியில ஆபிரகாம் சந்ததிக்காக தன் பிள்ளையை பிதா கொடுத்தார். கொடுக்கப்பட்டது. உள்ளவா, தேவன் உள்ளே வருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஒரு 7 வசனம் கடகடன் வாசிக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதமாவதில்லை. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னா கொடுக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடாமல் சகல தூதர்களுக்கு முன்பாக அவனுடைய பெயர் விளங்கும், பேசப்படும். ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயர் தேவன் தம்முடைய இடத்தில் எழுதி வைப்பார். ஜெயம் கொள்ளுகிறவன் மேல் தேவன் தம்முடைய நாமத்தை எழுதி வைப்பார். ஆமென். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நீங்க கேட்டுட்டு வீட்டுக்கு போறீங்க. நான் ஜெயத்தோடு இந்த பூமியில வாழணும். 4 நாள் நல்லா வாழ்றேன், 5ஆவது நாள் சோகம் வருது. 4 நாள் கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்றேன், 5ஆவது நாள் ஏதோ ஒரு வேதனை நெருக்குது. இனி நீதான் வேதனையை நெருக்க போற, இனி நீதான் பிரச்சனையை நெருக்க போற, இனி நீதான் பலவீனங்களை நெருக்க போற, இனி நீதான் மாந்திரிகவாதிகளை நெருக்க போற. உன்னை தொடுகிறவன் அவன் கண்ணின் கழுவியை தொடுகிறான் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு மகிமையாய் நீ ஜெயத்தோடு, மேன்மையோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு, புதிய ஆளுகையோடு
கர்த்தருக்கு முன்பாக எழும்பி நீயும் நானும் இந்த ஜூலை மாதம் பிரகாசிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே நான் சொல்றேன், சொந்த குமாரனை எனக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பக்கத்துல கையப்படி, பக்கத்துல கையப்படி. ஐஸ்வர்யத்துல மேன்மையில நீ நல்லா இருக்க போற. நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுக்க போற. இருக்கிற வட்டி கடன் எல்லாம் அடைக்க போற. ஆமென் சொல்லுங்களேன்.